Guru Niti. Welcome to episode number 3. Yes, Guru Niti is something that we have actually envisioned in this Velamal Yuva Kabaddi Series 2024 for the TN clubs that's clashing against each other. So why this Guru Niti is all about, as we all know now, we are in the third episode already, is because to get into the hearts and minds of the coaches of these teams. So on the third episode, we have the coach who does not know the taste, the bitter taste of a loss. Yes, he's that one successful coach who's already gone in and won 6 out of 6 matches. And I think they will be finishing up on the top of the points table by the looks of it. Welcome, Govind Raj of Karpagam University. Govind Raj, வணக்கம் வாங்க. அருமையான ஒரு தொடர்ச்சியா இருக்கு, அருமையான ஒரு தொடக்கமா இருக்கு உங்களுக்கு வெள்ளமால் யுவா கபடி சீரீஸ்ல இருந்து. ஒரு மேட்ச் இன்னும் தோக்கல, சந்தோஷம் உச்ச கட்டத்துல இருக்கிறீங்க போல. ஆமா சார், வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இந்த ஒரு சந்தோஷத்தை வந்து நீங்க அடைய முடிஞ்சது அப்படின்ட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா அதான் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இது வந்து ஒரு கேள்வி. நான் வந்து உங்களை கேள்வி கேட்கறேன், நீங்க வந்து பதில் சொல்றீங்க. இது ஒரு பேட்டியா இல்லாம ஒரு பேச்சுவார்த்தையா வச்சுக்கலாம். நீங்க உங்களுடைய ஆள் மனசுல இருந்து அப்படியே ஒரு நண்பன்கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க தயவு செஞ்சு. என்னன்னா இந்த மாதிரி ஒரு 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 அணி உள்ள கொண்டு எப்படி உங்களால முடிஞ்சதுன்ட்டு. ஏன்னா வந்து ஒரு மேட்ச் தோக்கல, அதுக்கு என்ன ரகசியம், அதுக்கு என்ன காரணம்? இந்த பிளேயர்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் எப்பவுமே விளையாடுவாங்களா, இல்ல இவங்களை வந்து நீங்க தனித்தனியா எடுத்து கையார புடிச்சு வந்து பயிற்சி கொடுத்து ரெடி பண்ணீங்களா? எப்படி? அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறது என்னோட மேனேஜ்மெண்ட் நிறுவன தலைவர் வசந்தகுமார் சாருக்கும், கார்த்திகேயன் சாருக்கும், என்னோட உடல்துறை தலைவர் சுதாகர் சார் அவர்களுக்கும், என்னை ஃபர்ஸ்ட் கபடி ஆரம்பிக்க சொன்ன எங்கள் டாக்டர் புஷ்பராஜ் அண்ணா அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 2010 ஃபர்ஸ்ட்டு கபடி ஆரம்பித்தேங்க. எங்கள் புஷ்பராஜ் அண்ணா தான் வந்து ஆரம்பிக்க சொன்னார். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்துங்க. அப்புறம் ஒரு 50% இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டை போட்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட்டு தாங்க இந்த ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எங்கள் இதில் கேஷுவல்ஸ் கிடையாது, ஒன்லி படிக்கிற பையனுங்க தான். கிளாஸ் போகணும், ரெகுலராக கிளாஸ் போகணும், விளையாட்டு இருக்கும், 2 இருந்தால் தான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்படி தான் எடுக்க சொன்னாருங்க எங்கள் ஓனரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த பசங்களை பார்த்தீங்கன்னா 2017 அப்புறம் அஜித் குமார் ப்ரோ கபடி அந்த செட்டுக்கு அப்புறம் இந்த பசங்க அப்படியே வந்தாங்க. எல்லாமே நார்மல் பசங்க தான் சார், ஒருத்தவங்க கூட நேஷனல் சார்ந்த பிளேயர் கிடையாது. ஒரு 70 கிலோ மேட்ச் இந்த மாதிரி டைமிங் மேட்சை ஆட வச்சுங்க. கண்டினியூஸாக 3 வருஷம் அந்த பசங்க ஆடிட்டு இருக்காங்க. நம்ம இதில் இந்த மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் பிடிச்சி ஆடுறதுலாம் கிடையாது, ஒன்லி படிக்கிற பசங்க மட்டும்தான். கற்பகம் யூனிவர்சிட்டியில உள்ள படிக்கிற பிளேயர்ஸ் தான் நீங்க வந்து வச்சிட்டு இருக்கீங்க, அப்படியா? ஆமா சார், ஆமா சார். மொத்தம் என்கிட்ட 85 பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். நார்மலா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கும். மொத்தம் 300 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எங்க பல்கலைக்கழகத்துல ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்குறாங்க, எல்லா கேமும் சேர்த்துங்க. கபடியில மட்டும் 85 பேர் நீங்க சொன்னீங்க. நீங்க வந்து அருமையான ஒரு விஷயம் என்னன்னா புஷ்பராஜ் ஐயா பத்தி நீங்க சொன்னீங்க. எப்படி அவரு உங்களுக்கு வந்து ஒரு 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 இருக்காரு? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு யுவா கபடி சீரீஸ் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதாவது யூனிவர்சிட்டி லெவல்ல ஆகட்டும், இல்ல கிளப் லெவல்ல ஆகட்டும், இந்த பிளேயர்ஸ்க்கு விளையாடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ புஷ்பராஜ் ஐயாவும் சரி, இல்ல வேற எல்லா ஆட்களும் சரி, கற்பகம் யூனிவர்சிட்டியில எந்த மாதிரியான ஒரு ஒரு துணையை உங்களுக்கு கொடுத்தாங்க இந்த மேட்ச்க்கு, இந்த சீரீஸ்க்கு ரெடி ஆகுது? இந்த சீரீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சபி சாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுடுங்க. எங்களுக்கு வாய்ப்பு வழங்கி வைக்க உவா சீரீஸ் நிறுவனத்துக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி என்னுடைய கோவை மாவட்ட தலைவர் தண்டமணி சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இத்தனை பேர் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி எங்களுக்கு நீங்கள் நல்லா விளையாடுவீங்கன்னு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தனால தான் சார் இந்த ஒரு யுவா சீரீஸுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நான் கண்டிப்பாக இதில் ஒரு 10 நாள் கேம்ப் போட்டு தான் கூப்பிட்டு வந்தேன் பசங்களை. கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. பசங்கள்லாம் நான் சொல்கிறத கேட்டு ஆடுற பசங்க. ஆஹா, அதுதான் தேவை. நான் சொல்ற பேச்ச கேட்டு விளையாடுங்கப்பா, அதுதான் தேவை. எல்லா கோச்சும் வந்து அதுதான் ஆசைப்படுறாங்க, அதுதான் ஒரு மிகப்பெரியவாவே பாக்குறாங்க. பட் நீங்க சொல்றது வந்து வச்சு பார்த்தா இந்த பிளேயர்ஸ் ஏற்கனவே அதாவது ஒரே அணிக்குள்ள இருந்துகிட்டு ஒரு கோஆர்டினேஷனோட எப்பவுமே கூடவே சேர்ந்து விளையாடுற மாதிரி தான் தெரியுது, அப்படியா? கண்டிப்பா தான் சார். இது எல்லாமே ஏ கிரேட்ல இருந்து எல்லாமே இந்த பசங்க மட்டும் தான் சார் ஆடுவாங்க. வேற பிளேயர்ஸ் யாருமே முடிச்சுட்டு போன பிளேயரை கூட கூப்பிட்டு ஆட மாட்டேன் சார். என்கிட்ட படிக்கணும் சார், கம்பல்சரி ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் டீம்ல ஆட முடியும் சார். அது இல்லாமல் வந்து டிசிப்ளின் மஸ்ட் சார். நல்ல பிளேயராக இருந்தால் கூட ஒழுங்காக கிரவுண்டுக்கு வரலன்னா அவனை போட மாட்டேன் சார். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சார். அருமை அருமை. ஸோ மாதிரியான ஒரு அணி இருக்கிறத தொட்டு தான் நீங்க வந்து இன்னைக்கு ஒரு தோல்வியும் காணாம மிகப்பெரிய ஒரு
பெரிய ஒரு இப்போட போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லலாம். டாப் ஆஃப் த டேபிள் 6க்கு 6 மேட்ச் நீங்க அடிச்சிட்டீங்க. ஆனா இப்போ என்ன கஜேந்திர முருகேசன் பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். ரைட் கார்னர்னு சொல்றீங்க, ஆனா அவர் போய் டக்கு டக்குன்னு பாயிண்ட் எடுத்துட்டு வராரு. எப்ப பார்த்தாலும் கஜேந்திர மூர்த்தியா தான் நீங்க வந்து சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன்ல வந்து அந்த சூழ்நிலையில கரெக்டா நீங்க வந்து அவரை தான் அனுப்புறீங்க, இல்ல அவரே போறாரா தெரியல. அதுவும் நீங்க வந்து நமக்கு வந்து கொஞ்சம் விளக்கணும். 2 டிஃபெண்டர் இல்ல 3 டிஃபெண்டர் இருக்கிற நேரத்துல அவரே வந்து அப்படியே தாவி போறாரு உள்ள. ஒரு மிகப்பெரிய காளமாடு மாதிரி தாவி போறாரு. அது எப்படி? அதாவது அவரு ரேடரா இல்ல டிஃபெண்டரா இல்ல நல்லவரா கெட்டவரா எல்லாம் நீங்க சொல்லணும் கண்டிப்பா. சார் அது அவர் வந்து ஆக்சுவலா வந்து லெஃப்ட் கார்னர் சார். சத்யவேல் ரைட் கார்னரா அதனால வந்து அவனை ரைட் கார்னரா ஆட வச்சேங்க. அதுவும் இல்லாம ஆல்ரவுண்டருங்க அவன், லெஃப்ட் அஃபென்ஸ். அதனால வந்து ரைட் கார்னர் என்கிட்ட கொஞ்சம் சுமாரா இருக்கனால அந்த பயணத்தை வச்சு ஆல்ரவுண்டர் இதுக்கு பண்ணிடுங்க. என்கிட்ட அஃபென்ஸ் நிறைய இருக்கான் சார். அதனால வந்து அதே மாதிரி பவரா ஆடுவான் சார் அவன். 3 பேர் பிடிச்சாலும் தள்ளிட்டு வர பவர் அவன்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த வெறிய ஆடுவான் சார். 3 பேர் சூப்பர் டேக்கிள் ஆடுவான் சார். என்ன அகாடமியோட நீங்க அந்த ஒரு மேட்ச்ல அவருடைய அந்த 4+2 பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து மேட்சே கை பிடிச்சிச்சு இல்லீங்களா? இல்லனா மேட்ச் போயிருக்கும். அதோட விஜுவல்ஸ் நம்ம கஜேந்திர மூர்த்தி முருகேசன் இந்த சீரீஸ்ல மிகப்பெரிய ஹீரோவா வெளியே வந்திருக்காரு. ஆனா ரைட் கார்னரா முதல் தடவை அந்த ஒரு பெரிய பொறுப்புல இறங்குறாரா இல்ல வேற மேட்ச்ல விளையாடி இருக்காரா? சார் ரைட் கார்னர் எல்லா மேட்ச்லயும் ஆடுவான் சார். அவன் தான் சார் ஆடிட்டு இருக்காப்ல. அதே மாதிரி லெஃப்ட் கார்னர் 2 பொசிஷன்லயுமே ஆடுவான் சார். நம்ம கிட்ட இருக்க மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து எல்லா பொசிஷன் ஆடுறது தான் சார் நான் சொல்லி கொடுப்பேன். ரைட் ஆடணும் லெஃப்ட் ஆடணும் ஃபேவரா வச்சுக்கணும் சார். பாருங்க, நம்ம சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன் பத்தி பேசிருந்தோம். அந்த தருணத்தை தான் அனுப்புறீங்க அப்படின்ட்டு பார்த்தா இல்ல, அவர் வந்து 5-6 டிஃபெண்டர் இருக்கிற நேரத்திலயும் உள்ள போறாரு, போனஸ் அட்டெம்ப்ட் அடிக்கிறாரு, திரும்ப வெளியே வராரு, தாவி வராரு. அருமையான ஒரு பிளேயர். ஆனா இவரை பத்தி கொஞ்சம் அதிகமா சொல்லுங்களேன். இந்த ஊரு என்ன டாப்ல இப்போ அவர் படிக்கிற அந்த வகுப்பு என்ன? அது வந்து பாத்தீங்கன்னா சார், ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஏதோ ஒரு காலேஜில் படிச்சு ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை நம்பி ட்ரையல்ஸ் வந்திருந்தான் சார். தூத்துக்குடி மாவட்டம் சார். அவர் ட்ரையல்ஸ் வந்து ஆடணும். அப்புறம் பார்த்தேன் சார் ஃபிசிக்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கை தான் சார் பார்ப்பேன். செலக்ஷன் வந்து ட்ரையல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபிசிக், கபடிக்கு அவன் தேவைப்படுவானா, அவன் நேஷனல்ஸ் வச்சிருக்கான், இதெல்லாம் பார்க்கறது இல்லை சார். அவனுக்கு நம்ம சொல் பேச்சு கேட்பானா, டிசிப்ளினாக இருப்பானா, அது மாதிரி எடுத்தேன் சார். அதே மாதிரி எடுத்து சொல்லும் போது சொல்கிறத கேட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க. எங்கள் காலேஜில் டெய்லி 5:30க்கு டெய்லி கிரவுண்டில் அசம்பிள் ஆகணும் சார். ஃபிசியலஜிகேஷன் மாதிரி 5:30லேருந்து 7:30 வரை டெய்லி ஒர்க் அவுட் இருக்கு சார். ஈவினிங் வந்து 4:30 to 8 o'clock கண்டினியூஸா சார். நாங்கள் லீவ் எப்போ கொடுக்குறோமோ அப்போ தான் ஒர்க் பண்ணுவோம். அதோட ஃபர்ஸ்ட் விஷயம் சார், எங்கள் காலேஜில் படிக்க வந்தால் எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு மட்டும்தான் சார் ஆடணும். அவங்க கிளப்பு கூட ஆடக்கூடாது. ஆமா, அது எப்படி விட்டு கொடுக்க முடியும் இல்லைங்களா? உள்ள வந்த உடனே நம்ம பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் நீங்க விளையாடணும், நம்ம யூனிவர்சிட்டி தான் நீங்க விளையாடணும் அப்படின்ட்டு ஒரு கான்ட்ராக்ட போட்டுறீங்க பிளேயர்ஸோட சேர்த்து. இல்ல சார், நான் எடுக்கும் போதே சொல்லிட்டு தான் சார் எடுப்பேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா இதுக்குள்ள ஒத்துட்டு வந்தா எனக்கு பிராக்டிஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் எடுப்பேன். ஆமா சார், நம்ம ஒரு சூப்பர் டெய்லி ரெகுலரா ஒர்க் அவுட் கொடுத்துட்டு அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்துருப்போம். அந்த டயத்துல போய் மேட்ச் ஆடி இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் மேனேஜ்மெண்ட் ஃப்ரீ கொடுத்து அவனுக்கு என்ன பிரயோஜனங்க? அவன் கேம் டவுன் தான் ஆகும். அதனால தான் சார் அந்த ரூல்ஸ், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல நல்ல ரூல். நான் வந்து அதை எதிர்க்கலைங்க. நான் முழுசா ஒத்துக்கிறேன், முழு மனசா ஒத்துக்கிறேன். நான் கேட்க வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரியான நீங்க ஒரு ரூல் போட்ட உடனே இந்த பிளேயர்ஸுங்களுக்கு நீங்க, அதாவது நம்ம கழகத்திலேயே ஆகட்டும் இல்ல கற்பகம் யூனிவர்சிட்டி சார்பாகவும் ஆகட்டும், என்ன ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு? அதாவது படிப்புக்கு இருக்கிற செலவை வந்து குறைக்கிறீங்களா, இல்ல ஏதாவது அந்த மாதிரி வேற ஏதாவது விஷயம் நடக்குதா இந்த நல்லா விளையாடுற பிளேயர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும்? அப்படிலாம் கிடையாது சார். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூல் போட்டிருக்கனால வந்து பாத்தீங்கன்னா அவன் இன்ஜுரி வெளியே போய் ஆட மாட்டான், கொஞ்சம் மணி மைண்ட்ல ஆட மாட்டாங்க. கண்ட டீம்ல ஆடும்போது இன்ஜுரி ஆகி போச்சுன்னா போச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்களாம் ஆடும் போதெல்லாம் ஒரு 500 ரூபாய்க்கு போய் பிரைஸ் ஆடுறது பெரிய விஷயங்க. கேமுக்காக தான் ஆடுவோம். அந்த மணி மைண்ட் ஆடாம என்னைக்கு ஒரு பிளேயர் நல்லா ஆடுறானோ அவன் வேற லெவல்ல போயிடுவான் சார். அது இல்லாம எங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா டோட்டலா 100 பிளேயர் வந்து போலீஸ்ல இருக்காங்க. அதுல கபடியில இருந்து மட்டும் ஒரு 35 பேர் இருப்பாங்க சார். அதுல எஸ்ஐ ஒரு 5 பேர் இருக்காங்க சார். அப்பாப்பா, செம்ம. நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய கபடியின் ஒரு உலகத்தையே உருவாக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் கற்பகம் யூனிவர்சிட்டியில இருந்து. பட் நான் வந்து நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்றது நம்ம இங்கிலீஷ் நேயர்கள் யாரா பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கும் சொல்லிடுறேன். Just a small brief of what the discussion until now was about Karpagam University. Govindraj is very clear that all the players who play for Karpagam University should be students. First up, that's a very strong rule that he's putting out. The reason why he does that is because
they don't want the players to go out there and play other local tournaments and get injured and spoil their career. I'm not saying that will spoil their career. Maybe a big injury, and especially a game like kabaddi, that might hamper their career. That is what they don't want to face in any of the bad situations, and that's why Karpagam University has this rule. அருமையான ஒரு ரூல். பட் பாலுமுருகன் சங்குலி மருத்துவ பத்தி பேசலாம், இல்ல நம்ம வந்து சங்கர் நல்லசாமி பத்தி பேசலாம். உங்க அஃபென்ஸ் வந்து பிரமாதமா இருக்கு, அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா சக்திவேல் தங்கவேலு, மணிகண்டன் நேசமணி இவங்க எல்லாமே ஏற்கனவே யுவா கபடி சீரிஸ் விளையாடின ஒரு ஒரு விளையாட்டு வீரர்கள். இவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் மத்த பிளேயருக்கு உதவுதா இங்க கோவிந்தராஜ்? அதாவது அவங்களுடைய அனுபவத்தை ஏதாவது அவங்க சொல்றாங்களா? டீமுக்குள்ள டிஃபென்ஸ் நல்லா நிறுத்தி ஆடுறான் சார் சக்திவேல். அதெல்லாம் சொன்னா கேட்டுட்டு நிறுத்தி ஆடுவான் சார் அந்த அனுபவத்துல. அதே மாதிரி எப்பவுமே எல்லாமே ஒபே பண்ணி கேட்பாங்க சார். எது சொன்னாலும் மெயின்ல 6 ஆனான்னு சொன்னா கூட எவனும் வருத்தப்பட மாட்டாங்க. யாருக்கு நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அவங்க தான் சார் உள்ள போடுவோம். அதே மாதிரி சூர்யான்னு ஒரு யூமும்பா ட்ரையல்ஸ் போயிருக்காங்க சார். கேப்டன் வந்து ஒரு 3 மேட்ச் ஆடினா ட்ரையல்ஸ் யூமும்பா ட்ரையல்ஸ் போயிருக்கான் சார். ட்ரையல்ஸ் போனா அவன் லைஃப் அதை கேட்கும் போது அதுக்காக தான் சார் இங்க ஆட வரும். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. மற்ற பசங்க அவன் இல்லைன்னா ஒருத்தர் பசங்க இருக்காங்க. கண்டிப்பா. சோ நீங்க வந்து மறுபடியும் யுவா கபடி சீரிஸோட அந்த மேடைக்கு வந்து நீங்க கண்டிப்பா மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். இங்க என் சூர்யாவை பார்த்த பிறகுதான் அங்க வந்து போய் ட்ரையல்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். அதுவும் இருக்கு இல்லைங்களா? சரண் முருகன் பத்தி, ஏன்னா அவரு வந்து சோலா வீரன்ஸ் அப்படின்ற ஒரு அணியில விளையாடுற நேரத்துல அவருக்கு இருக்கிற அந்த காம்பினேஷன் கௌதம் முருகனோட சேர்த்து சரண் முருகன் விளையாடுறது இருந்தாரு எப்பவுமே. சோ அங்க வந்து கொஞ்சம் பொறுப்பு கம்மி. ஏன்னா கௌதம் தான் எல்லாம் முன்னாடி அப்படியே தாவி போவாப்ல. நீங்க வந்து கௌதம பத்தி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, அந்த பிளேயரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ இந்த பொறுப்பை சரண் முருகன் எப்படி பாக்குறாப்ல? ஏன்னா இன்னைக்கு வேற அணி தலைவனா வேற இருக்கு நீங்க அவரை. ஆமா சார். சார் அவன் நல்ல டீமை நிறுத்தி ஆடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் சார். அவன் பசங்களை பேசி நிறுத்தி ஆடுவாங்க. அதே மாதிரி சூப்பர் டேக்கிள்னா தைகோல்ல இதை அழகா போடுவான் சார். அவன் பவர் உள்ள பிளேயர் சார். ஆமா, வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்குவாங்க கண்டிப்பா. ஆனா கொஞ்சம் எங்கேயோ வந்து ஒரு சின்ன அவசரம் இருக்கா அப்படின்றது கூட நான் உங்ககிட்ட கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆமா, ஏன்னா எப்பவுமே கார்னர் வந்து ஒரு அட்டாக்க தொடங்கின பிறகுதான் ஆர்ச் வந்து அந்த சப்போர்ட் வந்து கொடுக்கணும் கபடியை பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா? இவரே எப்பவுமே வந்து அந்த முன்மரியாதை எனக்கு தான் தேவை அப்படின்ற மாதிரி தான் போறாரு, எப்பவுமே இறங்குறாரு. அவனோட ஓன் பவரை வச்சு அடிக்கணும் சார். பவர் அடிக்கணும் நான் சொல்லியிருக்கேன் சார். போனஸ் போட வச்சு ஓப்பன் பண்ணி விட்டு தான் அடி, இல்லைன்னா ஆங்கில எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அதை கரெக்ஷன் பண்ணிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். பட் சங்கர் நல்லசாமி பத்தி நம்ம பேசலாம். ஏன்னா அவருடைய அந்த எஸ்கேப், அதாவது அவரு தப்பிச்சு போற அந்த வழி வந்து அருமையா இருக்கு. எந்த வழியில தப்பிச்சு போறாரு அப்படின்னா அவருடைய டுக்கிங், அதாவது கீழே போய் அவர் வந்து ஒரு நல்ல டைவ போட்டு தப்பிச்சு போற ஒரு ஸ்கில். இதெல்லாம் கூட எப்படி பிராக்டிஸ்ல வந்து பாருங்க, இதெல்லாம் மேட்ச் சிச்சுவேஷன்ல இதெல்லாம் வெளியில வருதுன்றது பயிற்சியில இருந்தாதான் வெளியில வர முடியும். இல்லைன்னா இதெல்லாம் மேட்ச்ல வந்து வெளியில கண்டிப்பா வர முடியாது. சோ சங்கரோட அந்த அந்த தப்பிக்கிற வழி இதுதானா, இல்ல வேற ஏதாச்சும் அவர் வச்சிருக்காரா இதோட சேர்த்து? சார் ஜம்ப் அடிப்பான் சார் அவன். இது இல்லாமல் நாங்கள் ரெகுலராக 5 டீம் இருக்கனால வீக்லி 2 டைம்ஸ் மேட்ச் போடுவோம் சார். ஒவ்வொரு டீமுக்கிட்டே ஒரு 5 மினிட்ஸ் வந்து மேட்ச் போடுவோம். அந்த சுச்சுவேஷனில் அவனோட தப்பு எல்லாத்தையும் திருத்தி விடுவேன் சார். அடித்தா எப்படி கேப்பில் போகணும், ரன்னிங் போகும்போது ஈட்டி அடித்தா எப்படி ஜம்ப் அடிக்கணும், சைட் ஜம்ப் எப்படி அடிக்கணும், அவனுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் கொடுக்கணும் தான் சார். அந்த மாதிரி நீங்க வந்து ஏன் வாய எப்படி கிளறி இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்க சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. நான் எப்பவுமே வந்து நேர்களுக்காக வர்ணனை கொடுக்கிற நேரத்துல எப்பவுமே நான் சொல்லுவேன், பாருங்க இந்த ட்ரையல்ஸ், இந்த மேட்சோட அந்த பயிற்சி அதெல்லாம் இல்லைங்க. மேட்ச் சிச்சுவேஷன்ல ஒரு பிளேயர் வந்து எப்படி விளையாடுறாப்ல, அந்த பிரஷரை வந்து அவர் எப்படி தாங்கி பிடிக்கிறாரு, அணிக்காக நான் வந்து எங்க இறங்கலாம், எங்க இறங்கி செய்யலாம், எங்க நான் வந்து கொஞ்சம் தாமதமா இருக்கலாம் அப்படின்றது வந்து மேட்ச் சிச்சுவேஷன்ல தான் தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். நீங்க வந்து அருமையா எப்பவுமே மேட்ச் சிச்சுவேஷனை தான் பிளேயர்ஸ்க்கே கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ ஒரு வாரத்துல என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மேட்ச் விளையாடுவாங்களா பசங்க? ஒரு வாரத்துல 3-4 மேட்ச் விளையாடுவாங்களா? 3 மேட்ச் 3 டேஸ் மேட்ச் பிராக்டிஸ் இருக்கு சார். ஸ்கில் ஒரு half an hour ஒரு half an hour வந்து மேட்ச் நடக்கும். அருமையான விஷயம் இது. ஆனா இங்க வந்து 2 அணியும் வந்து நீங்க பிரிச்சு கற்பகம் யூனிவர்சிட்டியில இருந்து 2 அணியை பிரிச்சு விளையாட வச்சாலும் அங்கேயே ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு இருக்கும், ஒரு சின்ன ஒரு போட்டி இருக்கும். அந்த போட்டியில யாரு நல்லா விளையாடுறாங்க அவங்கள மேல வாங்கப்பா, நான் வந்து ஏ அணியில வந்து உங்களை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? எப்படி அந்த மேட்ச்ல இருந்து என்னென்ன உங்களுக்கு என்னென்ன நல்ல விளைவுகள் கிடைச்சிருக்கு?
சார் கண்டிப்பாக தான் சார். ஒரு போட்டி இருந்தால் தான் சார் ஒரு பிளேயரை உருவாக்க முடியும். 2 டீமை வச்சு ஆடும்போது நம்மக்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், சீனியர்லாம் கிடையாது சார். எவனுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கோ அவனை தான் ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டு வருவாங்க. அது மாதிரி வந்து 2 டீம் ரெகுலராக ஆடும்போது மேட்ச் டயத்தில் வந்து கொஞ்சம் பிகராக ஆடுவாங்க சார். மேட்ச் முடிஞ்சோடனே ஃப்ரீ ஆகிக்குவாங்க. அதில் எவன் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணானோ டெவலப் அப்படியே ஏ டீம் கொண்டு வந்துடும். Super. Arme, so what the Karpagam University's setup is all about is it's not just the practice. They play 3 or 4 tough matches amongst each other. Yes, there is 2 or 3 teams that is there inside Karpagam University itself because 85 players. So yeah, you can form so many teams. So what Govindraj says is they play against a lot of vigor, valor, and also that competition mindset is always there. So we have players who already know these match situations, and that is why we are performing so well, is what he says. Yeah, which is very true. ஒரு கேள்வி, கடைசி கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கோவிந்தராஜ், இப்போ நம்ம பெஞ்ச் அணி, அதாவது நம்ம வந்து இந்த சப்ஸ்டிடியூஷன்ஸ் யார் யார் இருக்காங்க அவங்கள பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து கபிலன் முத்துப்பாண்டிய பார்த்தோம், அப்புறம் ஒரு அளவுல வந்து இன்னைக்கு முகிலன் முருகன் கூட வந்தாப்ல. சோ இவங்களை எல்லாமே நீங்க மேட்ச் சிச்சுவேஷன்ல பாத்திருப்பீங்க, ஏற்கனவே பாத்திருப்பீங்க. ஆனா இது சேர்த்து 12 பேரை விட்டு, ஏன்னா நான் ஏன் இந்த கேள்வி கேட்க வரேன் அப்படின்னா, ஒரு அணி வந்து ஒரு சீரீஸ் நம்ம வந்து யதார்த்தமா பார்த்திருக்கோம். யுவா கபடி சீரீஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, தொடக்கம் வந்து பிரமாதமா இருக்கும், அருமையா தொடங்குவாங்க எல்லா அணிகளும் வந்து. ஆனா சீரீஸ் போக 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 என்ன ஆகும்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டே வரும். ஏன்னா அது வந்து பிளேயருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரா இருக்கலாம், அவங்க வந்து கொஞ்சம் வலிமையை எங்கேயாவது குறைக்கிறாங்களா அப்படின்றது கூட ஒரு அம்சமா இருக்கலாம். இந்த பிளேயர் இல்லாம வேற யாராச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏதாவது ஒரு ரகசிய அஸ்திரம் ஏதாவது வச்சிருக்கீங்களா உங்களுடைய அந்த ஒரு அணில? அப்படி இல்ல சார். இதுல எவனாச்சும் இன்ஜூரி ஆனா ஒரு பிளேயர் கூப்பிடுவாங்க. அதுக்கு கீழே இருக்கவங்க ஃபர்ஸ்ட் இயர் பசங்க தான் சார் இருக்காங்க, நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது இந்த பசங்களுக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் எல்லாம் தேர்ட் இயர் நல்லா விளையாடனா, இதுல எவனாச்சும் இன்ஜூரி ஆச்சுன்னா இன்னொரு பிளேயர் கூப்பிடுவாங்க. யாரையும் வந்து கொண்டு ஆமா, சோ ரகசியமா யாரையும் வந்து கொண்டு வந்து நம்மள எல்லாம் அதிர்ச்சி படுத்தணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இல்ல உங்ககிட்ட? அப்படி இல்ல சார். அப்படி நம்ம கிட்ட இருக்கிற பிளேயர் மட்டும் தான் சார். சோ ஸ்வீட், அருமை. சோ இன்னொரு கேள்வி, இப்போ நீங்க வந்து எப்படி இருந்தாலும் இப்போ டாப்ல தான் முடிக்க போறீங்க. டாப் 4, டாப் 1 இல்ல 2, கண்டிப்பா 1 தான் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ் வேல்ஸுக்கும் உங்களுக்கும் வந்து 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஏற்கனவே இருக்கு. நீங்க 34ல இருக்கீங்க, அப்படிதான் இருக்காங்க. இந்த ஒரு முயற்சியில நீங்க டாப்ல முடிச்ச பிறகு, அதாவது 12ஆம் தேதி 13ஆம் தேதி நீங்க வந்து ஒரு பிரேக்கு போறீங்க, ஒரு மிகப்பெரிய பிரேக் இருக்கு, ஒரு வாரம் பிரேக் இருக்கு. என்ன பண்ண போறீங்க? அதாவது போய் மறுபடியும் அந்த பயிற்சியில இறங்க போறீங்களா, இல்ல பிளேயர்ஸ்க்கு வந்து இல்ல இவ்வளவு வந்து விளையாடி இருக்காங்க கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு ஓய்வை கொடுப்பீங்களா? எப்படி என்ன யோசிக்கிறீங்க? அந்த பிரேக்ல என்ன யோசிக்கிறீங்க? மண்டே மட்டும் ரெஸ்ட் ஒரு நாள் விடுவேன் சார் இருந்து போகும்போது. அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா இன்டென்சிட்டி ஏற்றி கொஞ்சம் 4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் சார். ஃப்ரீயா விடுறதா இல்ல ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துறேன் சார். இப்போ சார் மேட்சுக்கு போயிட்டு தான் ஒரு நாள் ரெஸ்ட் சார். மீதி எல்லாம் கொஞ்சம் லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி இன்னும் ஃப்ரீயா விட்டோம்னா ஃபுல்லாவே இதாயிரும் சார், மைண்டே வேற மாதிரி. நீங்க அருமையான ஒரு பயிற்சியாளரா இருக்கீங்க. உங்களையே இல்ல பிளேயர்ஸுங்களை வந்து வேற பிரான்சைசி எடுக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கோவிந்தராஜ் நீங்க எங்கேயோ ஒரு கதவை தட்டுறீங்க போல. வேற பிரான்சைசிக்கு வந்து கோச்சா போறதுக்கு எங்கேயோ ஒரு கதவு உங்களுக்கு கூட தெரிஞ்சு என் கண்ணுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா ஏன்னு தெரியல. பட் அந்த எண்ணம் இருக்கா கோவிந்தராஜ்? அதாவது கற்பகம் யூனிவர்சிட்டியை விட்டு வேற ஏதாவது பிரான்சைசி கூப்பிட்டா ஒரு கோச்சா போறதுக்கு உங்களுக்கு? அந்த மாதிரி தமிழ்நாடு டீமுக்காக ஒரு 3 தடவை போயிட்டு வந்துருங்க சார். லேடிஸ் டீம் 2 தடவை, பாய்ஸ் டீம் 1 டைம். கண்டிப்பா இல்ல நான் பிரான்சைசி கேக்குறேன். இல்ல சார், வேற கண்டிப்பா எங்க யூனிவர்சிட்டியில நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சார். வேற ஏதாவது கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சா அப்பதான் யோசிக்கணும். ஏன்னா எங்க யூனிவர்சிட்டி தான் சார் ஃபர்ஸ்ட். அனுமதி கொடுத்துருவாங்களா உங்களை போறதுக்கு? விட்டுருவாங்களா? செய்வாங்க சார். அதெல்லாம் வந்து நல்ல சப்போர்ட் சார். மேனேஜ்மெண்ட் சூப்பர் மேனேஜ்மெண்ட் சார். அருமை. நான் வந்து அதுதான், ஏன்னா அதுதான் தேவை சார். நான் மணிக்காக அங்க வேலை பார்க்கல சார், ஒன்லி பசங்களுக்காக தான் பார்க்குறேன். மேனேஜ்மெண்ட் சூப்பர் மேனேஜ்மெண்ட் சார். எவ்வளவு நான் எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கேட்டாலும் கொடுத்துருவாங்க சார். உங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோச் மட்டும் இருந்தா பத்தாதுங்க, பிசிக்கல் டைரக்டர் சுதாகர் இருக்காருங்க, அவரு என் கிளாஸ் மட்டும் தாங்க. ஒன்னா இருக்கனால எங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துக்கு சார். பசங்க என்ன கேட்டாலும் என் மேல ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஓகே, அதனாலதான் சார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். 14 வருஷம் கற்பகம் யூனிவர்சிட்டிலே இருக்கீங்க நீங்க? யூனிவர்சிட்டி செம்ம
சூப்பர் சூப்பர். அது இந்த இல்லாம வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா பகுதி பத்தி நேர எல்லாம் நான் கண்டிப்பா சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. நான் வீக்லி இப்போ 2 டேஸ் தான் சார் போயிட்டு இருக்கேன். அது இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல பகுதி நேர ஆசிரியராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிஹெச்டி டாக்டரேட் ஓஹோ, முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு இருக்கேன் சார் சைட்ல. அருமை. சோ அத வந்து நீங்க இப்போ அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஒரு சேவையா தான் செய்றீங்க. ஆனா இங்க ஆமா. பசங்களுக்கு வந்து பயிற்சி குடுக்கறதுக்கு செம்மையா வந்து ஒரு நல்ல வேலையா பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லலாமா? ஆமா சார். கண்டிப்பா, கண்டிப்பா சார். அருமை. சூப்பர் கோவிந்தராஜ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுக்கு. நாம வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். கடைசி கேள்வி நகைச்சுவையா நான் எப்பவுமே இந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியை நான் முடிப்பேன். நீங்க படிப்பு அப்படி இப்படின்ட்டுலாம் ரொம்ப பேசிட்டோம். அதை பத்தி கற்பகம் யூனிவர்சிட்டியில எல்லாம் படிச்ச பிளேயர்ஸுங்க அப்படி இப்படின்ட்டு எல்லாமே பேசியிருக்கோம். ரொம்ப அதிகமா ஒரு எண்களை வந்து எக்ஸாம்ல எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் யாரு? ரொம்ப குறைவான எண்கள்ல வந்து எடுக்கக்கூடிய பிளேயர் யாரு? ஓப்பனா சொல்லணும். அவங்க மார்க் ஷீட் பத்தி பேசுங்க. ஓகே சார். யாரு? சூர்யா சக்திவேல் தங்கவேலு வந்து சூர்யாலாம் நல்லா படிப்பான். சூர்யா. சூர்யா. எங்க கிட்ட இருக்க ஆமா, பசங்க ஆமா. மேக்ஸிமம் எல்லாம் படிக்கிற பசங்க தான் சார். கிளாஸ் வீக்லி அப்படியெல்லாம் 2 சொன்னா or நான் 3 ஒத்துக்க days. மாட்டேன். வாய்ப்பே இல்ல. சக்திவேல் தங்கவேலு அறிவியல்ல எடுத்த எண்கள் என்ன அப்படின்னு நீங்க சொல்லலாமா? இல்ல அவர் அறிவியல் அவர் படிச்சா, இல்ல வேற ஏதாவது கணக்குல ஆகட்டும், அறிவியல் ஆகட்டும், இல்ல வேற ஏதாவது சார் ஆர்ட்ஸ் கீட்ஸ் படிக்கிறாரா? நல்லா சக்திவேல் பிகாம் தங்கவேலு படிக்கிறேன் நல்லா சார். படிப்பாரா? பிகாம் படிக்கிறேன் சார். மீடியமா படிப்பாங்க சார். சரி. மீடியம். அது சொல்லுங்க. ஓகே. மீடியமா அப்படி இப்படி சம்பாதிச்சிட்டீங்க. ரைட்டு. அப்புறம் கடைசி கேள்வி. இன்னொன்னு வந்து உங்க அணியில இவ்ளோ ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்ட்டு நீங்க கண்டிப்பா நல்லா சொல்லியிருக்கீங்க. பட் ஏதாவது ஒரு விஷயத்துல இல்ல இது இன்னும் நம்ம வந்து சரியாக்கினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தோணக்கூடிய ஒரு ஒரு அம்சம் ஏதாச்சும் இருக்கா கோவிந்தராஜ்? ஏன்னா கண்டிப்பா இருக்கும். ஒரு நெகட்டிவ் அப்படின்ட்டு ஒரு கண்டிப்பா இருக்கும். ஏதாச்சும் அந்த மாதிரி இருக்கா? சார் அப்படி இருக்கா சார். அப்படி வந்தாலும் சரி பண்ணிடுவேன் சார். ஸ்டார்டிங்லேயே வந்து சரி பண்ணிடுவேன் சார். இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டப்பல பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் சார். நம்மளோட அனுபவம்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குங்க. ஏன்னா நாங்கள் விளையாடும் போது எனக்குள்ள வாய்ப்பு கிடைக்கலைங்க. ஒரு நல்ல கோச்சு பண்ணுற அளவுக்கு நான் ஸ்கூலில் பிடிஏக்கு வேலுச்சாமி சார் தான் எங்களை இது பண்ணி விட்டாங்க. நானும் தமிழ்நாடு டீமுக்கும் ஆடி இருக்கேங்க. ஆல் இண்டியா ஆடி இருக்கேன். எந்த ஒரு கோச்சிங்கும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலைங்க. இப்போ நமக்கு கிடைக்காதான் எங்கள் பசங்களுக்கு கிடைக்கணும். அதான் சார் எனக்கு. ஒரு அருமையான எண்ணத்துல வந்து நீங்க பணியாக்கிட்டு இருக்கீங்க. செம்மையான ஒரு விஷயம் கோவிந்தராஜ். தேங்க்யூ சோ மச். உங்களுடைய நேரத்தை நமக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. கற்பகம் யூனிவர்சிட்டிய இன்னும் ஒரு ஒரு உயரமான ஒரு ஸ்தானத்துல நான் வந்து பாக்குறதுக்கு விருப்பப்படுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லதாக. கண்டிப்பா சார். கண்டிப்பா. நன்றிங்க சார். Nandri. So that is what episode 3 was all about. So much to know about the teams and so much to talk to a coach, isn't it? 14 years in one university. Oh my God, that's a little too much. And I wouldn't have been thinking so much to be in so many years in one university. That shows how good the management is. Like this, we will be bringing you more and more coaches in Guru Niti in the coming up episodes as well. I am Navin Shori signing off for now. Until the next episode, stay tuned to Yuva Company series.